ஹலோ நண்பர்களே! வெல்கம் டூ மை சேனல். நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த லூர வச்சு விரால் மீன் பிடிக்க போறோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க நண்பர்களே. இந்த லூர் பார்த்தீங்கன்னா, ஒரு சைனா லூர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 120க்கு தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இதில பார்த்தீங்கன்னா, ஹூக்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்டின்ட்டு வந்து ட்ரை பண்ணோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 2 மீன் அடிச்சுட்டு, அதான் வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்டிங்கிற ஒரு பிளான்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். வந்து நெறைய மீன் பிடிச்சிருந்தோம். ஆனா வந்து லைவா வந்து அவ்வளத்தையும் எடுக்க முடியல. நம்ம வந்து மொபைல் வச்சு எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரைக் வந்து எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நமக்கு வந்து ஒரு மீன் அடிச்சது. அடிச்சு ஒரு ஊக்க வந்து வளச்சிருச்சு. பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே பாருங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்னு ஸ்பெஷலா ஒண்ணு மாட்டியிருக்கு இந்த லூர்ல. அதையும் வீடியோல பாருங்க. பார்த்துருப்பீங்க மீன் எப்படி அடிக்கின்ட்டு. இன்னும் கொஞ்சம் மேட்டாப்பில் வர்ற லூராக இருந்தால் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுக்கும் மீன். இது கொஞ்சம் ஆழமாக வருது. ஒரு 2 மீட்டராட்டு டெப்த் வருது. ஒரு 1 மீட்டர் டெப்த் அந்த ரேஞ்சில் இப்படி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ விரால் மீனை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அடிச்சுட்டு ஏய் சரியான சைஸ் நண்பர்களே. நல்ல சைஸாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க. ஏல 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 இது பார்த்தீங்கன்னா 3வது மீன் பிடிச்சிட்டேன். இந்த லூரில் 3வது மீன் பிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட்டு சரிங்களா? நண்பர்களே இந்த லூரை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 மீன் கிட்ட பிடிச்சிருந்தோம். அதுபோக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ராக் வச்சு நம்ம மீன் பிடிச்சிருந்தோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு சரியான மீன் ஒன்று மாட்டியிருக்கு. அதை வீடியோவில் பாருங்கள். எடுத்து விடணும். கறி கொண்டு போகிறீங்களா? நானும் பெரிய மீன் போல நினச்சேன். நண்பர்களே நமக்கு மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நீர்க்காக்கா தான் மாட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லூரில் இந்த நீர்க்காக்கா கொண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாட்டியிருக்கு. நானும் ஒரு நல்ல பெரிய மீன் அடிச்சிருச்சுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா நமக்கு நீர்க்காக்கா தான் மாட்டியிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லூரில் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செத்துட்டு, அதுபோக நம்ம ஃப்ராகில் பிடிச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உயிரோடவே இருந்தது. அதை வந்து வீட்டில் நம்ம தொட்டியில் போட்டிருந்தோம். அதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ராகில் பிடிச்ச மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்தது. ஆனால் லூரில் பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சைஸான விரால் மீன் ஒன்று மாட்டியிருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 1 200 அந்த ரேஞ்சில் இருந்தது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அந்த மாதிரி இருந்தது. ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். இனிமேல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும். ஓகே நண்பர்களே வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாய் பாய்.